கையில் ஒன்று எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து வடூருக்கு வந்து அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கிறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அக்காவை பார்க்கறதுக்கு வந்து திருத்துறைப்பூண்டி சைடு இருக்கிறாங்க. அப்பா மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நேற்று சமைச்ச சாப்பாடு தான். எங்கள் அப்பா வந்து பழைய சாதம் வந்து ஒன்றுமே தொட்டுக்க இல்லாமல் வந்து மிளகா துருட்டு அப்பா சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து மீன் குழம்பு வச்சு சாதமெல்லாம் சமைச்சிட்டு அப்புறம் வரப்போ காப்பி வெத்தலை பக்கம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதான் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, வெறும் மிளகா துட்டு தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட்டோமா அப்படின்ட்டு. இப்போ மீன் குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிட சொல்கிறேன். 3 மணிக்கு சாப்பிட்றோங்கிறாவில். செல்லை தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிச்சு. எங்கள் அப்பா கட் பண்ணுறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த அழுது செல்லை வந்து ஆஃப் பண்ணி போட்டாப்புல. நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுறேன், ஃபோனே வரல. இப்போ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்க்குறதுக்கும் செல்லு ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாடு ஓட்டிட்டாங்க, கரும்பு தோப்புக்கு போயிட்டாங்க. வந்து தேடி அந்த டீயை வச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக தேடி அப்புறம் ஒரே தான் சவுண்டு விட்டேன், எப்பா அப்படின்ட்டு. அவர் ஆமா அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் காற்று குடிச்சிட்டு வந்துட்டோம். மாட்டை ஓட்டிக்கிட்டு பாடு கறக்கிற மாடா வெயில் தாங்காது. இல்லைம்மா சரியா போயிட்டு நாய்கிட்ட நாயெல்லாம் என்ன சாப்பிட்டதுக்கல்ல பழகுது. எல்லாரும் சேர்ந்து பழகி சாப்பிட்டீங்க. தண்ணி எடுத்துட்டு வந்தோம்ல, அது வந்து சொத்தை பண்ணி போட்டு உப்பு போட்டு பழகி போட்டா இது அது வந்துச்சு. குட்டி காப்பி வாங்கி ஊற்றுவாங்க, அது எங்கே போயிட்டு உனக்கு காப்பி தான் கொடுத்தீங்களா? நீங்கள் பால் தான் கொடுத்தீங்களா? மரத்து வந்துட்டு அதான் தின்னுட்டு வந்துச்சு. இந்த காயெல்லாம் கடிக்கணும், அடிச்சு போட்டேன். 2 நாளாக ஓடி போவேன். காயெல்லாம் முடிச்சு கட் பண்ணுவேன், அடிச்சு போட்டேன் எங்கள் அப்பா. காயெல்லாம் பிடிச்சி கட்டி காயெல்லாம் ஐயா பிடிச்சி அடிச்சு போட்டானே கோச்சுக்கிட்டு போயிட்டாருன்றவா. வீட்டில் இருந்துருக்கோமா அங்கே பாரு. எங்கள் அப்பா கையை பார்த்துக்கிட்டே போகுது. எங்கள் அப்பா இங்கே போகுது. நல்லா பாசமாக நான் போய் ஓட்டுறேன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா உடனே பிடிச்சி இழுத்து எறிஞ்சிட்டு போயிடுமா அப்படின்னு. இந்த இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் கண்ணை வந்து குட்டி கண்ணாக இருந்தது, பெரிய கண்ணாக இருந்தது. போன வருஷமாக கொத்து காய் வச்சுது, அது வீணாக போயிட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கண்ணு வளர்ந்துருந்தது, இப்போ நல்லா பூ வச்சிருக்குது. நான் கொஞ்ச நாள் இதுவும் நல்லா காய். மணத்தக்காளி தேடிக்கிட்டு இருக்கிறோமே எங்க பாரு, பழுத்திருக்கு பாரு பழம். எவ்வளோ சுற்றிலும் பாருங்க, அந்தாலும் எங்கே பார்த்தாலுமே மணத்தக்காளிக்கிறது. ஃபஸ்ட்டு போமா தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இப்போ நமக்கு தூங்கி அனுச்சோன்னா ஓடி போய் பல்ல விளக்கிட்டு இதெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். அது ஒரு கவரில் கட்டேன், இது பழத்தெல்லாம் உடச்சோண்டி போடுவோம் அங்கே வாட்டாரில் சாப்பிடுவோம். இந்த மணத்தக்காளிலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்லேயும் நல்லா தக்காளி கலர்லேயும் வந்து காய்க்கும், இந்த கலர் பிளாக் கலர்லேயும் காய்க்கும். ஆனால் வந்து அந்த கீரையோட இந்த கீரை தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கலர் தக்காளியாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் என்னது இந்த மணத்தக்காளி சின்ன பிள்ளைல யாரெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க தாலிக்கொடி. உங்களுக்கு தெரியலையா? இந்த தாலிக்கொடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. இந்த தாலிக்கொடி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலாம் இதை பறித்து தான் வந்து தலைக்கு அரைச்சி தடவிக்கும். முடி வந்து சைனிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். முடி வந்து கொட்டாது, நல்லா வளரும். அதுக்கு இந்த தாலிக்கொடின்னு தான் இதை சொல்லுவோம். இதை வந்து அரைச்சி தலையில் தடவினோன்னா சாம்பு மாதிரி வளவளன்னு இருக்கும். முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும். முடி இந்த தாலிக்கொடி எப்படி கொடியாக ஓடுது அதே போல் முடி வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிக்கு அவ்வளோக்கு நல்லது. இப்போ இது தேய்ச்சா வந்து எவ்வளோ தூரம் இந்த கொடி ஓடி இருக்கு அவ்வளோ தூரம் வளருமா? முடி நல்லா வளரும். சின்ன பிள்ளைலாம் அரைச்சிது. இப்பயும் நான் வந்தேன்னா வாட்டார் போனாலும் பறிச்சுட்டு போவோம். இப்பயும் பறிச்சுட்டு போய் பேஸ்ட்டாக அரைச்சி தலையில் தேய்ச்சி வச்சுருந்து குளித்தோம்னா முடி சூப்பராக வளரும். ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவீங்க. எங்கள் ஊரில் வந்து நான் தாலிக்கொடின்னு தான் சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க, காட்டாமணி இலை போல இருக்கும். அடுக்கு செம்பருத்தி அப்பா கையால் எது வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு வந்துடும். சூப்பராக வெறும் குச்சி தான் உணிச்சாங்க, நல்லா துளிர் விட்டு வந்துட்டு பாருங்க. எல்லா செம்பருத்தியுமே இந்த இங்கே பார்த்தாலுமே இது அதுலேயே பூ பூக்களை ரோஸ் வந்த பூத்துருக்குவாங்க. அடுக்கு ரோஸ்